திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உடலின் உறுப்புகளுக்குள் ஒருமுறை சண்டை ஏற்பட்டது. அவை ஒன்று சேர்ந்து வயிற்றுடன் சண்டை போட்டன. நீ ஒன்றுமே செய்வதில்லை, ஆனால் நாங்கள் வேலை செய்து உணவை அனுப்பினால் அதையெல்லாம் உன்னுள் வாங்கிக் கொள்கிறாய். ஒரு வேலையும் செய்யாமல் நீ மட்டும் ஓய்வாக இருக்க நாங்கள் மட்டும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டுமா? இது என்ன அநியாயம் என்று கோபத்துடன் கேட்டு அதனுடன் சண்டையிட்டன. கடைசியில் அவை ஒரு முடிவுக்கு வந்தன. இனி வயிற்றுக்கு உணவே அனுப்புவதில்லை என்பதே அந்த முடிவு. இனி உணவை எடுக்க மாட்டேன் என்றன விரல்கள். வாய்க்கு கொண்டு செல்ல மாட்டேன் என்றது கை. மெல்ல மாட்டேன் என்றன பற்கள். விழுங்க மாட்டேன் என்றது தொண்டை. இந்த தீர்மானத்திற்கு வந்தவுடன் இனி இந்த வயிறு என்னதான் செய்கிறது என்று பார்ப்போம் என்று சந்தோஷப்பட்டு கொண்டன அவை. கடைசியில் நடந்தது என்ன? உடல் பலவீனம் அடைந்தது. வாய் உலர, கைகால்கள் அசைய முடியாத நிலையை எட்ட, தொண்டை அடைக்க, இனி மரணம்தான் என்ற நிலை ஏற்பட்ட போது அவை புரிந்து கொண்டன. ஒருவருக்கொருவர் உதவுவதன் மூலம் நம் நன்மைக்குத்தான் உதவுகின்றோம் என்பதை. என்ற இந்த அருமையான ஜென் கதையை இன்றைய சிந்தனையாக்கி, உலகில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயன் உண்டு. வயிறு செய்யும் வேலையை கை செய்ய முடியாது, கையின் வேலையை வாய் செய்யவும் முடியாது. அதுபோல் ஒவ்வொருவருக்கும் கடமை என்று ஒன்று உண்டு. அதை செய்வோம், நலமோடு வாழ்வோம் என்ற இந்த வாசகங்களையும் முன்வைத்து மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.